உங்களுடைய அந்த காதல் எங்க மலர்ந்தது? காதல் ஊட்டியில கச்சேரி. அங்க போன போது அங்க ஒரு 4 நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 4 நாள் ட்ரூப் எதுக்காக இருந்தது? 4 நாள் 4 இடத்துல, ஒரு நாள் ஊட்டி, ஒரு நாள் கோத்தகிரி, ஒரு நாள் வந்து கேத்தி, அப்படி பண்ணோம். ஓஹோ, ரைட் ரைட் ரைட். ஒரு ஆண்டவனா பார்த்து 4 நாள் ஆண்டவனா பார்த்து 4 நாள் அங்க இருக்க வச்சாங்க. இருக்க வச்ச போது ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்தது? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே வந்து பெரிய கெமிஸ்ட்ரி அப்படி எல்லாம் இல்லவே இல்ல. சரி, ஓகே. இன்ஃபேக்ட் அங்க நான் வந்து பெருசா அப்படி நான் வந்து இவங்க ரொம்ப அன்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. நான் ஜாலியா போகும்போது ஜோக் அடிச்சுட்டு அப்படி இருந்தேன். அங்கிருந்து நம்ம வந்து ஒய்ஜி மகேந்திரா நாடகத்துக்கு நான் வந்து நெய்வேலி வரணும். அதனால நான் முன்னாடியே வந்து கிளம்பி வந்தேன். அப்படி கிளம்பி வரும்பொழுது எனக்கு ஒரு பெரிய சூன்யம் தெரிஞ்சது. எனக்கு இது வரைக்கும் அது வந்து நடந்ததே இல்லை, வந்ததில்லை. ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருந்து வேர்வையான்னு பார்த்தா அது தவிர எதையும் விட்டுட்டு வந்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங் இவங்களுக்கும் இருந்திருக்கு. ஸோ அது அப்புறம் தெரியும். சரி சரி சரி. அதுக்கப்புறம் அப்படியே பேசும்போது பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரொம்ப தமாஷான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு இவங்க கிண்டல கேட்டாங்க, நாளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு. ஓகே பண்ணிக்கிறேன்ட்டேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நாங்க என்ன டெஸ்ட் பண்றியான்னு நான் போயிட்டேன். இவங்க நான் கோச்சிங்கன்னு நினைச்சிட்டு மறுநாள் எங்க கல்யாணம்.